मुस्तफा जाने रहमत पे लाखों सलाम, शम्माए बज़ में हिदायत पे लाखों। फलिल्लाहिल हम्दु रब्बिस समावाति रब्बिल अर्दि रब्बिल आलमीन वलहुल किब्रियाउ फिस समावाति वल अर्दि वहुवल अज़ीज़ुल हकीम। सलातु वस्सलामु अला सय्यिदिल मुरसलीन व अला आलिहि तय्यिबीन व अस्हाबिहि ताहिरीन वन्नासि अजमाईन। फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी शअनि हबीबिही इन्नल्लाह व मलाइकतहु युसल्लूना अलन नबी या अय्युहल्लज़ीना आमनू सल्लु अलैहि व सल्लिमू तस्लीमा। अल्लाहुम्मा सल्लि अला सय्यदिना नबीना मौलाना मुहम्मदिन व अला आलि सय्यदिना नबीना मौलाना मुहम्मदिन व बारिक व सल्लिम अलैहि। सदक़ल्लाहुल अलियुल अज़ीम व सदक़ रसूलुहुन नबियुल करीम व नहनु अला ज़ालिका मिनश शाहिदीन व शाकिरीन वल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन। அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையனுமாகிய வல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். வற்றாத வாஞ்சி கொண்ட வான்மறையை வகுத்தளித்த வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளிலே தங்களுடைய பாதங்களை தப்பாமல் தவறாமல் பதித்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், அம்பியாக்கள், அவுலியாக்கள், குறிப்பாக இங்கு கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குன்றாது குறையாது நின்று நிலவட்டுமாக என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தவனாக என்னுடைய ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியமிக்க அன்பர்களே, தோழர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை எல்லாம் முஃமின்களாக முஸ்லீம்களாக ஹதரத் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தார்களாக படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால் இது அல்லாஹ் நம் மீது செய்த மிகப்பெரிய கிருபை, மிகப்பெரிய கருணை. கண்ணியமிக்க அன்பர்களே, அல்லாஹு தஆலா இந்த ரபீஉல் அவ்வலுடைய மாதத்திலே நமக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்திருக்கிறான் ஜும்மாவுடைய இந்த தொழுகையிலே கலந்து கொள்வதற்கு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா குர்ஆனில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எல்லா விஷயங்களையும், நபி பற்றி உண்டான எல்லா கருத்துக்களையும் அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான். குர்ஆன் நபியை பற்றி அல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். ஹதீஸ் அல்லாஹுவை பற்றி நபி சொல்லிக்கிட்டே இருக்கிறான். இதுதான் ஆஷிக் மாஷூக். குர்ஆன்னு சொன்னால் நபி யார், என்ன, ஏது அப்படின்ற எல்லா செய்தியும் அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், குர்ஆனில் சொல்லிக்கிட்டே இருக்கான். ஹதீஸ் எடுத்து பார்த்தா அல்லாஹ்னா யார், என்ன, ஏதுன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. புரியுதா? எல்லாமே நாம் என்ன செய்யணும், அதுங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த புரிந்துணர்வு, இதை நம்ம என்ன செய்யணும், பார்க்கணும். அல்லாஹு தஆலா நபியை பற்றி எவ்வளோ உயர்வான கருத்துக்களை எல்லாம் அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லியிருக்கிறான். அல்லாஹு அக்பர். நம்மளால் அதை புரிஞ்சிக்க முடியாது. இன்னக பிஅயுனினா, நபியே நீங்கள் என் கண்ணில் இருக்கிறீங்கிறான். நபியே நீங்கள் என் கண்களில் வச்சு உங்களை நான் பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறேன். மக்கத்து குஃபார்கள் நபியை கொலை செய்கிறதுக்காக வேண்டி நவுது பில்லா, அல்லாஹ் பாதுகாக்கணும், எல்லாம் வந்து நிற்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொஞ்சம் மண் எடுத்து தூவிட்டு போனாங்க. அல்லாஹு தஆலா அந்த இடத்துல என்ன சொல்கிறான், வமா ரமைத்த இது ரமைத்த வலாக்கின்னல்லாஹ ரமா. நபியே நீங்கள் எடுத்து எரியும் பொழுது நானும் எரிஞ்சேங்கிறான். நீங்கள் எடுத்தீங்க, எரிஞ்சது நாங்கிறான். வமா ரமைத்த இது ரமைத்த, நீங்கள் அந்த எரியிற அந்த நேரத்தில் வலாக்கின்னல்லாஹ ரமா, எரிஞ்சது என்னமோ அல்லாஹ் தான் எரிஞ்சான் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், குர்ஆனில் சொல்கிறான். ஒரு ஆபத்துங்க போகும்பொழுது, ஒரு பிரச்சனைங்க போகும்பொழுது ஒன்றும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, கூடவே இருக்கிறாங்க. அது நம்ம கூடயே இருக்கிறாங்கிறானே அல்லாஹு தஆலா. நபி கூட இருக்க மாட்டான், நம்ம கூடயே இருக்கிறான். எந்த அளவுக்கு சொல்கிறான், நஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹபிலில் வரீத். என்ன சொல்கிறான் அல்லாஹு தஆலா,
உங்களுடைய பிடரி நரம்பை விட உங்களுக்கு சமீபமாக இருக்கிறேன் என்பதாக என்ன செய்கிறான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். நம்ம பார்க்க தான் செய்கிறோம். அப்படி அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பாதுகாக்கிறான். புரியுதா? அப்போது நபி மேலே நமக்கு முஹப்பத் என்பது நிச்சயமாக கண்டிப்பாக வச்சே ஆகணும். அது ஈமானுடைய ஒரு பார்ட். நபி மேலே முஹப்பத் இல்லைன்னா ஈமான் இருக்கிறது அப்படின்றதுக்கு அடையாளமே கிடையாது. நபி மேலே முஹப்பத் இல்லைன்னு சொன்னால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். புரியுதா? லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ்வுக்கு என்ன செய்யுங்க, வழிபடுங்க. முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேலே நீங்கள் என்ன செய்யுங்க, முஹப்பத் வைங்க. இந்த ரெண்டும் தான் ஈமான். இந்த ரெண்டும் தான் ஈமான். புரிஞ்சா? லா இலாஹ இல்லல்லாஹ் ஏத்துக்கிறாங்க, முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் முடிய மாட்டேங்குது, அவனால் என்ன செய்ய மாட்டேங்குது, ஒத்துக்க முடிய மாட்டேங்குது. கொதிச்சு எழுறாங்க. ஏதாவது ஒரு பயான் நம்ம போட்டுன்னு வச்சுங்க, ஏ அப்பா என்னென்ன கமாண்டுக்கிறீங்க, என்னென்ன கமாண்டுக்கிறீங்க. புரியுதா? அதனால் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை, அதை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை. எத்தனையோ ஆயிரக்கணக்கான நபர்களுடைய உள்ளத்தில் நபியை பற்றி உண்டான முஹப்பத்தை ஏற்படுத்துகிற நன்மை எனக்கு கிடைச்சிடும். எத்தனையோ ஆயிரக்கணக்கான நபர்களுடைய உள்ளத்தில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முஹப்பத்தை, அவங்க மேலே உள்ளான அந்த காதலை ஏற்படுத்தின அந்த நன்மை எனக்கு கிடைச்சி. புரியுதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேலே முஹப்பத்தை வைக்கிறத அல்லாஹ் சொல்கிறான். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி. நபியே நீங்கள் சொல்லுங்க, அல்லாஹ்வை நீங்கள் விருப்பப்படுவதாக இருந்தால், நீங்கள் விரும்புவதாக இருந்தால் என்ன முதல்ல பின்பற்றுங்க என்பதாக நபியை நீங்கள் சொல்லுங்க. தெளிவாக சொல்கிறான் அல்லாஹ் தஆலா. அல்லாஹ்வை நீ விருப்பப்படுறதாக இருந்தால், எதுக்கு நபியை நம்ம விருப்பப்படணும், எதுக்காக வேண்டி நபியை நாம் விருப்பப்படணும், நபி மேலே முஹப்பத் நம்ம ஏன் வைக்கணும் அப்படின்னு கேட்டால், அல்லாஹ்வை அறிமுகப்படுத்தினவங்க நபி தான். நமக்கு அல்லாஹ்வை காட்டி கொடுத்தவங்க நபி தான். அல்லாஹ்வை சொல்லி கொடுத்தவங்க நபி தான். அதாவது சொல்லி கொடுத்தவங்கன்னா, நபிக்கு முன்னால் அல்லாஹ்வை யாருமே சொல்லலையா? நபிக்கு முன்னால் அல்லாஹ்வை யாருமே சொல்லலையா? சொன்னாங்க. என்ன செய்யறாங்க? கண்டிப்பாக சொன்னாங்க. அல்லாஹ்வை அறிமுகப்படுத்துறதுக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வரல. அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான், அல்லாஹ் ஏற்கனவே இருக்கிறான், அவங்களுக்கு தெரியும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வல இன் சஅல்தஹும் மன் கலகஸ் ஸமாவாதி வல் அர்த். நபியே நீங்க அந்த மக்கள்கிட்ட கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த வான பூமியை படைச்சது யாரு, வஷக்கர ஷம்ஸ வல் கமர், இந்த நட்சத்திரம் இந்த சூரியன் சந்திரனை படைச்சது யாருன்னு நீங்க நபி அவங்கள்ட்ட கேட்டீங்கன்னு சொன்னா, ல யகூலுன்னல்லாஹ், அவங்க யாரு தெளிவா சொல்லுவாங்க, அல்லாஹ் தான் படைச்சான் என்று. என்ன சொல்லுவாங்க? நிச்சயமாக என்ன செய்வாங்க? அல்லாஹ் தான் அவங்க படைச்சான், இந்த வானம் பூமியை சூரியன் சந்திரனை எல்லாத்தையுமே அல்லாஹ் தான் படைச்சான்னு சொல்லுவாங்க நிச்சயமா. அதனால அல்லாஹ்வை அல்லாஹ் என்று அறிமுகப்படுத்துறதுக்காக வேண்டி நபி வரல. இதுக்கு ஏன்னா அல்லாஹ் ஏற்கனவே அவங்களுக்கு தெரியும், அறிமுகமானவன் தான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்பா பேர் என்ன? அப்துல்லா. அல்லாஹ்வுடைய அடிமை, அல்லாஹ்வுடைய அடிமை பேரு அல்லாஹ்வுடைய அடிமையை வச்சிருக்கிறாங்க. அல்லாஹ்வை அல்லாஹ் என்று அறிமுகப்படுத்த வரல. அல்லாஹ்வை இலாஹ், உங்களுடைய சர்வ தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடியவன். ஏன்னா அந்த மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க? பாதுகாப்புக்கு ஒரு தெய்வம், அவங்களுக்கு மழை வேணுமா ஒரு தெய்வம், அவங்களுக்கு பஞ்சம் போக்க ஒரு தெய்வம், பிரச்சனைகள் தீர ஒரு தெய்வம், இப்படி பல தெய்வ கொள்கைகளில் இருந்த அந்த மக்கள் ஏகத்துவ கொள்கையில கொண்டு வந்தது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புரியுதா? பல தெய்வங்களை வச்சிருந்தாங்க. 360க்கும் மேற்பட்ட தெய்வங்களை காபத்துல்லாஹ்வுல வச்சு வழிபாடு செய்து கொண்டிருந்த அந்த மக்களுக்கு மத்தியில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர உங்களுக்கு வேற எந்த இலாஹும் கிடையாது. எந்த இலாஹும், இலாஹுன்னு சொன்னா உங்களுடைய சர்வ தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடியவன். உங்களுக்கு இந்த தேவை அந்த தேவை அப்படின்ற எந்த கணக்கும் இல்லை. எந்த தேவை உங்க கல்புல வந்தாலும் சரிதான். உங்க உள்ளத்துல எப்படிப்பட்ட தேவையோ கவலையோ இன்பமோ துன்பமோ எதுவாகிலும் அது அல்லாஹ் தான் பூர்த்தி செய்வான். அதை அல்லாஹ் தான் பூர்த்தி செய்வான். புரியுதா? ஆகையினால இதுக்கு அதுக்குன்னு தனித்தனியா எந்த தெய்வத்தையும் நீங்க வணங்க வேணாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மலை மேலே ஏறி நின்று கேட்டாங்க, மக்களே நான் இந்த மலைக்கு பின்னால
ஒரு பெரிய கூட்டம் உங்களை தாக்குவதற்கு தயாராக இருக்கிறது என்பதாக சொன்னால், நபியே நீங்கள் என்ன செய்வீங்க? மக்களை நீங்கள் நம்புவீங்களா? நிச்சயமாக நம்புவோம். நாங்கள் நிச்சயமாக நம்புவோம். ஏன்? நீங்கள் உங்களை நாங்கள் ரொம்ப காலமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். உங்களை சின்ன பிள்ளையிலேருந்து நாங்கள் பார்க்குறோம். நீங்கள் பொய் சொல்லி நாங்கள் பார்த்ததில்லை. நீங்கள் பொய் சொல்லி பார்த்ததில்லை. நீங்கள் சாதிக்குல் அமீன், நீங்கள் உண்மையாளராக இருக்கிறீங்க, நம்பிக்கையாளராக இருக்கிறீங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்க? அமானிதங்களை பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறீங்க. ஆகையினால நீங்கள் பொய் சொல்லி நாங்கள் பார்த்ததில்லை. ஆகையினால நீங்கள் சொன்னாத நாங்கள் நம்புவோம். நீங்கள் சொல்கிறீங்க இந்த மலைக்கு பின்னால் ஒரு கூட்டம் உங்களை தாக்குறது தான், நிச்சயமாக நாங்கள் நம்புவோம். அப்போ நபி அவங்க சொன்னாங்க, அப்பன்னு சொன்னால் என்ன செய்யுங்க? லா இலாஹ இல்லல்லா, இந்த கலிமாவை ஏற்றுக்குங்க, நீங்கள் வெற்றி பெறுவீர்கள்னு சொன்னாங்க. இந்த கலிமாவை ஏற்றுக்குங்க அப்படின்னு உடனே என்ன செஞ்சாங்க? மண்ணை வாரி தூத்துனாங்க. எங்களுடைய தெய்வங்களை விட்டும் எங்களை திருப்போதுக்கு தான் நீங்கள் இந்த பேச்சு பேசுனீங்களா அப்படின்னு சில பேர் என்ன செஞ்சாங்க? கோச்சுக்கிட்டு போனாங்க. அதில் ஒரு ஆள் அபுலஹப், சின்ன அவங்க நபி அவங்களுக்கு சின்னத்தா, மண்ணை வாரி நபி மேலே மூஞ்சில் அப்படி தூக்கி வீசிட்டு போனார். அதனால் அல்லாஹு தஆலா கோவப்பட்டு என்ன செஞ்சான்? நேரடியாக என்ன செஞ்சான்? குர்ஆன்லே ஒரு ஆயத்தை இறக்கிட்டான், ஒரு சூறாவே இறக்கிட்டான். தப்பத் யதா அபீ லஹபி வ தப், அபீ லஹபினுடைய 2 கைகளும் நாசம் அடையட்டும்னு சொல்லி. புரியுதா? அப்போ நபி அவங்க அல்லாஹுவை அறிமுகப்படுத்துவதற்காக வேண்டி வரவில்லை, அல்லாஹுவை இலாஹ் என்று அறிமுகப்படுத்த வந்தாங்க. நீங்க பல தெய்வங்களை வச்சு வணக்க வழிபாடுகள் செய்து கொண்டிருக்கிறீங்களே, அந்த வணக்க வழிபாடுகள் அதுக்கு சொந்தக்காரன் ஒருத்தன் தான். லா மஅபூத இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்கு தகுதியாக வேற யாரும் கிடையாது. அல்லாஹ்வை தவிர வணக்கம் அப்படின்னு சொன்னாலே அது அல்லாஹ்வுக்கு தான். வணக்கம்னு சொன்னாலே அது அல்லாஹ்வுக்கு தான். அதனால அதையும் இதையும் கண்டதையும் நீங்க வணங்காதீங்க. அந்த கண்டதுக்கு உங்களுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் கொடுக்காது, எந்த விதமான பதிலும் கொடுக்காது. நீங்களே கையில செஞ்சு நீங்களே அதை வணங்குறீங்களே. நீங்க தான் கண்ணு வச்சீங்க, நீங்க தான் காது வச்சீங்க, நீங்க தான் மூக்கு வச்சீங்க, நீங்க அதுகிட்ட உதவி தேடுறீங்களே. அதை உருவாக்குறது நீங்க தானே, அதுகிட்ட நீங்க உதவி தேடுறீங்களே. எங்களுக்கு என்ன செஞ்சு கொடு, கடனை அடைச்சு கொடு, கவலையை போக்கி கொடு, மழையை கொடு, பஞ்சத்தை போக்குன்னு சொல்லி நீங்களே அதுகிட்ட கேட்குறீங்களே. அது உங்களுக்கே என்ன செய்ய அபத்தமா தெரியலையா அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? அல்லாஹுவை இலாஹ் என்பதாக அறிமுகப்படுத்தினாங்க. அல்லாஹுவே இலாஹ் என்பதாக அறிமுகப்படுத்தினாங்க. புரியுதா? அதனால தான் அந்த சஹாபாக்கள் இவ்வளவு பிரச்சனைகளில் இருந்த நம்மளை, ஷிர்கில் இருந்த நம்மளை, குஃபுரில் இருந்த நம்மளை, நிஃபாக்கில் இருந்த நம்மளை என்ன செஞ்சாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹாலிஸான ஒரு ஈமான் பக்கம் நம்மளுக்கு என்ன செஞ்சாங்க? வழிகாட்டினாங்களே என்பதுக்காக வேண்டி என்ன செஞ்சாங்க? நபி அவங்க மேல அவ்வளவு பிரியம். நபி அவங்க மேல என்ன செஞ்சாங்க? அவ்வளவு பிரியம். அல்லாஹ்வே எங்கேயோ இருக்கிறான் நாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அந்த மக்களை கேட்கும் பொழுது அந்த மக்கள் என்ன சொன்னாங்க? மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா, இந்த சின்ன சின்ன தெய்வங்களை நாங்க வணங்குறோமே எதுக்காக வேண்டி தெரியுமா? எங்கேயோ எட்டி பிடிக்க முடியாத தூரத்தில் இருக்கிறானே அந்த அல்லாஹ்வை இவைகள் எங்களை என்ன செய்யும்? அந்த அல்லாஹ் பக்கம் எங்களை நெருக்கி வைக்கும்னு சொல்லி தான் நாங்கள் என்ன செய்கிறோம்? நாங்கள் வணங்குறோம்னு சொன்னாங்க. அந்த அல்லாஹ் எங்கேயோ இருக்கிறான்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா, எங்களை இந்த தெய்வங்கள் பெரிய தெய்வமாக இருக்கக்கூடிய அந்த அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கி வைக்கும் என்பதன் காரணமாகத்தான் நாங்கள் வணங்குறோம்னு சொன்னாங்க. அப்போ எத்தனை தெய்வம் அவங்க வச்சிருந்தாங்க பாருங்க. சின்ன தெய்வம், உபதெய்வம், பெரிய தெய்வம் என்பதாக பல தெய்வ கொள்கைகள்ல வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. எல்லாமே அல்லாஹ் ஒருத்தனுக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தான் ஈமான் எப்படி ஆகி போச்சு? அவங்களுக்கு அசைக்க முடியாத ஈமானா போயிடுச்சு. அந்த மாதிரியான பல தெய்வ கொள்கைகள்லேருந்து அவங்கள வெளியில கொண்டு வந்து என்ன செஞ்சாங்க? ஒரே ஏக தெய்வ கொள்கை, ஒரே தெய்வம் தான். உங்களுக்கு என்னன்னாலும் அல்லாஹ் தான், உங்களுக்கு என்னன்னாலும் அவன்கிட்ட தான் கேளுங்க. நீங்கள் உங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால், உப்பினுடைய தேவை வந்தாலும் நீங்கள் அல்லாஹ்ட்ட கேளுங்க. செருப்பு வாரம் அந்து போச்சு, நீங்கள் அல்லாஹ்ட்ட சொல்லுங்க, யா அல்லாஹ் செருப்பு அந்து போச்சு, இதுக்கு நீ ஒரு தெய்வத்தை கூப்பிடுக்காத, அதையும் அந்த தேவையும் அவன் தான் பூர்த்தி செய்தாகும். உப்பு சின்ன ரொம்ப சாதாரணமான பொருள் தான், அப்படி சின்ன தேவையா இருந்தாலும் அவன் தான் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்ற அந்த ஈமானை கொடுத்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தான் என்ன செஞ்சாங்க? ஏக் சுகன் பர் குர்பான், ஒரு கண் சாடையில குர்பான் ஆகுனாங்க சஹாபாக்கள். ஒரு கண் சாடையில குர்பான் ஆகுனாங்க.
புரியுதா? அப்போ நாம என்ன செய்யணும்? இப்படிப்பட்ட ஈமானை நமக்கு சொல்லி கொடுத்தாங்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாம என்ன செஞ்சோம்? அந்த சஹாபாக்கள் வீடை விட்டாங்க, வாசலை விட்டாங்க, சொத்து சுகங்களை விட்டாங்க, மனைவி பிள்ளைகளை விட்டாங்க, தாய் தகப்பனை விட்டாங்க, விட்டுட்டு என்ன செஞ்சாங்க? எல்லாத்தையும் தியாகம் செஞ்சுட்டு போனாங்க. நாம என்னத்தை தியாகம் செஞ்சோம்? நபி மேல ஸலவாத்து சொன்னோம். நபி மேல ஸலவாத்து சொல்றதுக்கு எத்தனை கேள்வி? நபி மேல ஸலவாத்து சொல்றதுக்கு எத்தனை கேள்வி? ஸலவாத்து சொல்றது கடமை, சலாம் சொல்றது கடமை. அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா சொல்றான், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி, அல்லாஹ்வும் அவனுடைய மலக்குமார்களும் நபியின் மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்கிறார்கள். என்ன சொல்றான்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா, ஈமான் கொண்டவர்களே நீங்களும் நபியின் மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்லுங்கள். தெளிவா சொல்லிட்டான். ஒருத்தர் வந்து கேட்டார், என்ன நீங்க இந்த வேற எந்த பள்ளியிலையும் ஸலவாத்து ஓதுறது இல்லை, தொழுது முடித்தோன்னே நீங்கள் மட்டும் என்ன ஓதுறீங்க அப்படின்னு கேட்டேன். நான் சொன்னேன், அல்லாஹ் தொலை சொல்லி சொன்னானா? ஆமாம். 5 வக்த் தொழுகிறோமா? ஆமாம். நோன்பு வைக்க சொன்னானா? நோன்பு வைக்கிறோமா ரமதான் மாதத்தில்? ஆமாம். அப்போ அல்லாஹ் சொன்னதெல்லாம் நம்ம செய்கிறோம் இல்லையா? அப்போ அல்லாஹ் சொன்னதை செய்கிறது கடமை தானே. இந்த ஆயத்து ஓதி காட்டுங்க. இந்த ஆயத்தை அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், செய்யணுமா செய்யக்கூடாதா? கண்டிப்பாக செய்யணும். இது வரைக்கும் எவ்வளோ நாள் செஞ்சீங்கன்னு கேட்டேன். செய்யலையே. அதுக்காண்டி தான் இங்கே வச்சுருக்கோம். இங்கே வரும்போது நீங்கள் செஞ்சுக்கலாம், அவங்களாம் செய்யலாம். அவங்க செய்யலாம். என்ன பண்ண சொல்கிறீங்க? இந்த ஆயத்தை ஓதி காட்டுங்க, அவங்கள்ட்ட போய் சொல்லுங்கள், இந்த மாதிரி இருக்குது, ஆயத்து இருக்குதா, நீங்கள் ஏன் ஓத மாட்டேன்றீங்க, ஓதுறதுக்கு எதனா டைம் ஒதுக்கி வச்சுக்கிறீங்களா இல்லையா, என்ன கேளுங்க நீங்கள். ரொம்ப ஹஜ்ரத், ரொம்ப நன்றி ஹஜ்ரத், இது தெரியாமல் இருந்தேன், இது என்னமோ தப்பு நினச்சிக்கிட்டேன். இப்படி தான் மண்டையை கழுவி வச்சிருக்கிறான் உங்களை, இப்படிதான் மண்டையை கழுவி வச்சிருக்கிறானுங்க. நபின்னு சொன்னவனே எரியுது அவனுக்கு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னவனே எரியுது. அல்லாஹ்னு சொன்னா அமைக்கிறான் வாய, மூடிக்கிறான் வாய. ரசூலுல்லாஹ்னு சொன்னா அவனால தாங்க முடியல. நீ ஷைத்தான் என்பதுக்கு இதுதான் ஆதாரம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திலே உதயமானார்கள் என்ற அந்த செய்தி கேட்ட உடனே ஷைத்தான் தெருவழியே என்ன செஞ்சான்? ஓடுனான். தலைமையில மண்ணை வாரி தூக்கி போட்டுக்கிட்டு ஓடுனான். ஏன்னா நபி உலகத்தில் என்ன செஞ்சிட்டாங்க? உதயம் ஆயிட்டாங்கன்னு சொன்ன உடனே. அப்போ நபி பேரை கேட்டாலும் என்ன செஞ்சிருச்சு? உனக்கு உடம்பெல்லாம் எரியுது. ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஆரம்பிச்சு எந்திரிச்சு ஓடுறான், கதவை திறந்துக்கிட்டு. ஓடு உன்னை எவன் கூப்பிட்டவன்? நபியினுடைய முஹப்பத் கல்புல இருந்தா நீ எப்படி ஓடுவே? உன்னை யாருன்னு தெரியாம உனக்காக வேண்டி ரத்த சிந்தனாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் உம்மத்துன்னு தன்னுடைய மரண வேளையில கூட உம்மத்தை பத்தி கவலைப்பட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ உம்மத்தா இருக்கிறது தகுதியா? நீ உம்மத்தா இருக்கிறதுக்கு தகுதியா? நபி பேருவோ வாயில வர மாட்டேங்குது. நாங்க என்னமோ உண்மையாக சுன்னத்தாக நடக்கிறோம். என்ன சுன்னத்து உங்ககிட்ட இருக்குது நீ சொல்ற? என்ன சுன்னத்து? வெக்கமா இல்ல? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க பேரை கேட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான ஹதீஸ் இருக்கு, என் பேரை கேட்டு யார் என் மேல ஸலவாத்து சொல்லலையோ அவங்க நாசம் அடையட்டும்னு சொல்லி. அந்த நாசம் உன் மேல வந்து தீராதா? அந்த சாபம் உன் மேல வந்து தீராதா? சொல்றவங்களையும் வந்து வேகமா வந்து போஸ்டர் அடிக்கிற வெக்கம் கட்டவே, போஸ்டர் அடிச்சு ஓட்டு. மீலாதை புறக்கணிப்போம். மீலாத கண்டிப்பா கொண்டாடியே ஆகணும். வத்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உங்கள் மீது அல்லாஹ் செய்த நியமத்தை நீங்க நினைச்சு பாருங்கங்கறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு ذ்குருல்லாஹ நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு என்ன நியமத்து செஞ்சானோ அந்த நியமத்தை நினைச்சு பாருங்கன்னு சொல்றான். அல்லாஹ் நமக்கு செஞ்சதிலேயே மிகப்பெரிய நியமத், மிகப்பெரிய ரஹ்மத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க தான் அல்லாஹ் நம்மளுக்கு செஞ்ச மிகப்பெரிய நியமத். ஏன்னா அல்லாஹு தஆலா அவங்கள ரஹ்மத்துன்னு சொல்றான். ரஹ்மத்துல் லில் ஆலமீன், இன்னா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்துல் லில் ஆலமீன். உங்களுக்கு அவர்களை ஒரு ரஹ்மத்தாகவே தவிர நாம் எங்கே செய்யல, அனுப்பவே இல்லைங்கிறான். உங்களுக்கு ரஹ்மத்தை அனுப்பியிருக்கிறோன்னு சொல்கிறான். அந்த ரஹ்மத்தை நினச்சி பார்க்க வேணாமா? அந்த ரஹ்மத்தை நினச்சி பார்க்க வேணாமா? பார்க்குற கல்யாண நாள் ஃபோட்டோ ஃபுல்லாக அந்த என்ன செய்யுது? ஒரு வருஷம் ஆச்சுன்னு சொன்னால் அந்த ஃபோட்டோவே என்ன செய்யுது? அந்த ஃபோனே நம்மளுடைய பழைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து ஒன்றா ஒரு வருஷத்துக்கு சேர்த்த ஃபோட்டோலாம் காட்டுது. உன் கல்யாணம் நான் பார்க்குற அப்படியே, சரி நம்ம கல்யாணத்தில் எப்படி இருந்தோம், கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம் நினச்சி பார்க்குற. அந்த சந்தோஷமான தருணங்களை நினச்சி பார்க்குற. உன் உள்ளத்துக்கு அது ஒரு குதூகலத்தை கொடுக்குது. உனக்கு ஈமான பிச்சையா பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நினச்சி பார்க்கறதுக்கு உனக்கு வக்கு இல்லை. உனக்கு எரியுது உடம்பு. நீ எப்படி மூமின்னு சொல்லிக்கிற? பெரிய தாடி வச்சுட்டா நீ மூமினா? பெரிய அபா போட்டா ஜிப்பா போட்டா மூமினா? யாரு சொன்னா?
பெரிய தாடி யூதன் வச்சிருக்கிறான் போய் பாரு, பெரிய அபா நம்மளோட பெருசா போட்டுக்கிறான் போய் பாரு. உன் உள்ளத்துல நபியினுடைய ஈமான் இல்ல. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க தெளிவா, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா கூன இலைஹி அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். உங்களுக்கு நான் உங்களுடைய மனைவி பிள்ளைகளை விட, உங்களுடைய சொத்தை விட, இன்னும் இந்த உலகத்தாரை விட பிரியமானவனாக ஆகும் வரை நீங்கள் மூமினாக ஆக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எப்படி சொல்லிட்டாங்க? நான் உங்களுக்கு இவைகள் எல்லாத்தையும் விட மிக பிரியமுடையவனாக. மற்ற எல்லாத்தையும் நீங்க பிரிய வைக்கலாம், மனைவி பிள்ளைகளை பிரிய வைக்கலாம், மனைவி பிள்ளைங்களை பிரிய வைக்கலாம், தாய் தகப்பனை பிரிய வைக்கலாம், உங்களுடைய வியாபாரங்களை பிரிய வைக்கலாம், தொழில் துறைகளை பிரிய வைக்கலாம், எல்லாத்தையும் பிரிய வைக்கலாம். ஆனா நபி அவங்க சொன்ன வார்த்தை என்ன? அக்கூன அஹப்ப, மிக பிரியமுடையவனாக, ரொம்ப பிரியம், இவைகளை விட மிக பிரியமுடையவனாக நான் உங்களுக்கு ஆகும் வரை நீங்கள் மூமினாக ஆக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எந்த அளவுக்குங்க பிரியம்? அல்லாஹ் அக்பர். நபி அவங்க ஒழு செஞ்சா தண்ணி கீழே விழாதுங்க. நபி அவங்க ஒழு செஞ்சா தண்ணி கீழே விழாது. ஒழு செஞ்ச தண்ணியை எடுத்து பரக்கத்துக்காக தன்னுடைய முகத்துல தேய்ச்சிக்குவாங்க, தன்னுடைய கைகாலில் தேய்ச்சிக்குவாங்க. யாருக்கும் தண்ணி கிடைக்கலையா, யாரு தேய்ச்சிக்கிட்டாங்க அவங்க மேல போய் உரசிக்குவாங்க. நபி அவங்களே என்ன செஞ்சிருக்கிறாங்க? தன்னுடைய தாடியை சுத்தம் செய்யும் பொழுது, தன்னுடைய தலைமுடியை வெட்டும் பொழுது பரக்கத்துக்காக வேண்டி கடைசியில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்துக்கும் முடி கொடுத்தாங்க. ஹதீஸ் இருக்கு, தெளிவான ஹதீஸ். என்ன? எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க. அங்கே இருந்த எல்லா மக்களுக்கும் என்ன செஞ்சாங்க? கொடுத்தாங்க. முடியை கொடுத்தாங்களே, முடியை கொடுத்தாங்க தன்னுடைய கையால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புரிஞ்சா? அந்த முடியில் ஒன்று ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய தலப்பாயில் வச்சுருந்தாங்க. அவங்க எந்த படைக்கு போனாலும், எந்த போருக்கு போனாலும் அவங்க வெற்றி பெற்று தான் திரும்புவாங்க. புரிஞ்சா? என்ன உங்ககிட்ட அதிசயம் இருக்கு, அற்புதம் இருக்கு? எந்த படைக்கு நீங்க போனாலும், எந்த போருக்கு நீங்க போனாலும் அப்படியே ஆட்டு மந்தையில பாயிர வேங்க மாதிரி பாயிரீங்களே. இவ்வளவு ஆக்ரோஷம் எங்க இருந்து வந்துச்சு? இவ்வளவு வீரம் எங்க இருந்து வந்துச்சு? அது ஒண்ணும் கிடையாது. என் தலப்பாயில நபியினுடைய ஒரே ஒரு முடி இருக்குது. அந்த பரக்கத். அவங்கள அடக்கம் பொழுதும் அந்த முடியோட தான் அடக்கம் செஞ்சாங்க. அந்த முடியை பாதுகாத்து வச்சிருந்தாங்க. அந்த முடியை பாதுகாப்பு வச்சிருந்தாங்க. நாம் என்னங்க முகப்பத்து வச்சிருக்கிறோம்? ஒன்றும் இல்லை. ஒரு சஹாபி நிக்காஹ் முடிக்கிறாங்க, தன்னுடைய மனைவியோடு இருக்கிறாங்க, தன்னுடைய மனைவியோடு இருக்கிறாங்க. போர் பிரகடனம் செய்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர் பிரகடனம் செய்கிறாங்க. போருக்கு தயாராகுங்க. நபியினுடைய குரல் கேட்டுச்சு. தடார்னு கதவை திறந்துக்கிட்டு வந்தாங்க. யாரு? அந்த சஹாபி. எந்த நிலைமையில் வந்தாங்க தெரியுமா? எந்த நிலைமையில்? அந்த மனைவியோட கூடுன நிலைமையில் வந்தாங்க. நபியினுடைய குரல் கேட்ட உடனே நபியோ என்ன செஞ்சாங்க? அவங்க மனைவியோடு இருந்தாங்க. உடனே தடார்னு திறந்துட்டு வந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குரல் கேட்குது. பாப்பா கூப்பிட்டா நம்ம ரூமுக்குள்ளே இருந்தால் கூட, பனியன் இல்லாமல் இருந்தால் கூட ஒரு டவலை போட்டுக்குவோம், இல்லை ஜிப்பாவை மாட்டிக்குவோம், ஒரு சட்டையை மாட்டிக்குவோம். என்ன வாப்பான்னு திறந்து கேட்போம், என்ன வாப்பான்னு திறந்து கேட்போம். இதில் அவசரமாக கூப்பிட்டா இருங்களேன் சட்டை மாட்டிகிட்டு இருந்த வர்றேன் சொல்லுவோம். எந்த அளவுக்கு அவங்கள்ட்ட முஹப்பத் இருந்துச்சுன்னு சொன்னால் அது முஹப்பத் இல்லை, அது காதல். முஹப்பத்துன்னு சொன்னால் ரெண்டு இருக்கும். முஹப்பத்துன்னு சொன்னால் ரெண்டு இருக்கும். உங்கள்கிட்டையும் இருக்கும், என்கிட்ட இருக்கும். காதல்னா ஒன்று தான் இருக்கும். காதல்னா ஒன்று தான் இருக்கும். புரிஞ்சா? அதுதான் சொல்கிறாங்க, ஈருடல் ஓர் உயிர், ஈருடல் ஓர் உயிர். புரிஞ்சா? கடவை தடார்னு திறந்தாங்க. நபி அவங்க இருந்த கோலத்தை பார்த்து நீங்க எதுல ஈடுபட்டீங்களோ அதுலயே ஈடுபட்டுக்கிட்டு இருக்குங்க. அனுப்பிட்டாங்க. போருக்கு போறது செய்தி கேட்ட உடனே, நபி போருக்கு போகும்போது நான் என் மனைவியோட சந்தோஷமாக இருக்கிறதா, அவங்களும் போரோட வந்தாங்க. குளிக்காமலே குளிக்கிறவங்க, அதுக்கு டைம் இல்லை. நபி போயிட்டாங்கன்னு சொல்லி நேரா போனாங்க, ஷஹீதானாங்க. நேரா போனாங்க, போர்ல ஷஹீத் ஆயிட்டாங்க. புரிஞ்சா? ஆனா அவங்கள குளிப்பாட்ட, ஷஹீதுகளை என்ன செய்யக்கூடாது? குளிப்பாட்டக்கூடாது. ஆனால் அவங்க குளிப்பு கடமையாக இருக்கிறாங்க. குளிப்பு கடமையாக இருக்கிறாங்க. அவங்கள தூக்கிட்டு போய் கபூரில் வைக்கும்போது தலையிலிருந்து முடியிலிருந்து அப்படியே தண்ணி ஒழுகிக்கிட்டே இருக்கு. இவங்களை குளிப்பாட்டவே இல்லை. எப்படி தண்ணி ஒழுகுது? மலக்குமார்கள் அவர்களை குளிப்பாட்டி விட்டார்கள். மலக்குமார்கள் அவர்களை குளிப்பாட்டி விட்டார்கள். இந்த அளவுக்கு காதல் உடையவர். எந்த அளவுக்கு காதல் உடையவர் பாருங்க. தன்னுடைய மனைவியோடு சேர்ந்துக்கிட்டு இருக்கும் போது நபியினுடைய குரல் கேட்டுச்சு. தடார்னு பிறந்துக்கிட்டு வெளியில் வந்துட்டாங்க. நீங்கள் அப்படியே இருங்கன்னு நபி அனுப்பிட்டாங்க. இன்னும் அதை விவரித்து பேச முடியாது. இன்னும் அந்த நிலைமையை விவரித்து பேச முடியல. புரிஞ்சா? பொதுவாக இருக்கிறதுனால போனதுக்கப்புறம் கூட என்ன செய்யல, அவங்க சந்தோஷம் இருக்க முடியல. அபூபக்கர் சித்திக் நாயகத்துக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூபக்கரே ஒரு நேரம் வரும், நம்ம இங்கேருந்து கிளம்ப வேண்டியது இருக்கும்.
இங்கிருந்து கிளம்ப வேண்டியது இருக்கும். ஏன்னா அல்லாஹ்வுடைய அந்த அறிவிப்பு வந்துருச்சு, நீங்கள் மக்காவிலேருந்து மதினாவுக்கு போகணும்னு சொல்லி. என்ன எப்போன்றது தெரியாது அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை நைட்டில் போய் தட்டுறாங்க. அபூபக்கரே லப்பைக் யா ரசூலல்லாஹ். தடார் உடனே அடுத்த செகண்ட் திறந்தாங்க. என்ன ஒரு குரல் தானே கொடுத்தேன், உடனே வந்துட்டீங்களே. யா ரசூலல்லாஹ், நீங்கள் என்னைக்கு போகணும்னு சொன்னீங்களோ அன்னையிலேருந்து இரவு தூக்கம் இல்லை எனக்கு. இந்த வாசப்படியிலே தான் உட்காந்துருக்கிறேன், இந்த கதவுக்கு பின்னாலே தான் உட்காந்துருக்கிறேன். ஏன் நீங்கள் வந்து கூப்பிடும் போது நான் தூங்கிட்டான், நீங்கள் வந்து கூப்பிடும் போது நான் தூங்கிட்டான். அது பெரிய அதவு குறைவு, அது மரியாதை குறைவு இல்லையா? அதனால நீங்க என்னைக்கு சொன்னீங்களோ அன்னையிலிருந்து இரவு தூக்கம் இல்லை. நான் இங்கே தான் முடிச்சு இந்த கதவுக்கு முன்னாடி உட்காந்துருக்கிறேன். நீங்க குரல் கொடுத்த அடுத்த செகண்ட் நான் ஆஜராகணும். அதுக்காக வேண்டி பாருங்க என்ன மாதிரியான முஹப்பத். அதனால தான் அந்த மாதிரியான சஹாபாக்கள் 1450 வருஷத்துக்கு பின்னால நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். 1550 வருஷம் ஆக போது நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். எப்படிப்பட்ட சஹாபாக்கள், எப்படிப்பட்ட சஹாபாக்கள். நம்ம மௌத்தா போனால் நம்ம வீட்டில் நம்மளை பற்றி பேசுவானா? 40 நாளைக்கு என்ன செய்ய மாட்டான்? 40 நாள் வண்டிக்கு கிடையாது. முதல்ல கொண்டு போய் கபூரில் வைக்கிற அன்னைக்கு கூட ஒரு பாத்தியா கிடையாது. கபூரில் வைக்கிறது அன்னைக்கு கூட ஒரு பாத்தியா கிடையாது. அன்னைக்கு கூட உனக்கு எதுவும் ஓத மாட்டான். ஏன் நீ செஞ்ச பாவம், உனக்காக வேண்டி உன் பிள்ளைங்க கூட உனக்காக வேண்டி ஓத மாட்டான். நீ அப்படி தான் ரெடி பண்ணி வச்சுட்டு போய்க்கிற அவனை. நீ அப்படிதான் ரெடி பண்ணி வச்சு நீ சேர்த்து வைத்த சொத்தை ஆளுவான், நீ சேர்த்து வச்சிருந்த காசு பணங்களை ஆளுவான், உன் வீட்டை ஆளுவான், உன் காரை ஓட்டுவான். உனக்குன்னு ஒரு பைசா செலவு பண்ண மாட்டான், உனக்குன்னு ஒரு பைசா செலவு பண்ண மாட்டான். ஆனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, யாரு நபியினுடைய மீலாதை கொண்டாடுவதற்காக வேண்டி ஒரு திர்ஹம் செலவு செய்வார்களோ உஹது மலையை சதக்கா செஞ்சா என்ன நன்மை அது கிடைக்கும்ங்கறாங்க. நபியினுடைய மீலாதை கொண்டாடுறதுக்காக வேண்டி, நபியினுடைய மீலாத கொண்டாடுறதுக்காக வேண்டி ஒரு திர்ஹம் யாரா செலவு செஞ்சீங்க? ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கவிதை படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நபி அவங்க தனியா என்ன செஞ்சாங்க, அவங்களுக்குன்னு மண் மேடை அமைச்சு கொடுத்த, இது மேல உட்காந்து என்ன செய்யுங்க, கவிதை படிங்கன்னு சொல்லி. அப்படிப்பட்ட சஹாபாக்கள் பேசுறோம் பாருங்க. அவங்கள பத்தி, நம்மளை பத்தி யார் பேசுவா? நம்மளை பத்தியும் பேசுவோம். உண்மையான முஹப்பத் உன் கல்புல இருந்துச்சு, நம்மளை பத்தியும் பேசுவாங்க. ஏன்? அவர்கள் புகழுக்குரியவர்கள், அவங்க எப்பவுமே புகழுக்குரியவர்கள் தான். அவர்களை புகழ்ந்தா நீனும் புகழைக்குரியவன். அவங்களை அல்லாஹ் தஆலா புகழ்ந்துட்டான், அல்லாஹ் தஆலா அவங்களை உயர்த்திட்டான். அவங்களை உயர்த்த வேண்டிய விஷயம் உனக்கு கிடையாது. நீ அவர்களை புகழ்ந்தால் நீ புகழுக்குரியவனாக மாறுவ. சஹாபிகள் செஞ்சாங்க, நபி மேல இஷ்க் வைச்சிருந்தாங்க. அல்லாஹ் அக்பர், என்னன்னு சொல்ல முடியும் அந்த இஷ்க? நம்மளால அந்த இஷ்க என்னன்னு சொல்ல முடியும்? அவங்க மனித போர்வையில் வந்த மலக்குகள், அவங்க மனித போர்வையில் வந்த மலக்குகள். போற அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சா, கடமையாக்கினா. ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு போருக்கு போயிருக்கிறாங்க. ஒருத்தருடைய வேகமாக அம்பு வீசுறாரு, முன்னாடி வந்து நிற்கிறாங்க வேகமா. என்ன, உங்களுக்கு நான் தான் கேடயம், உங்களுக்கு நான் தான் கேடயம். நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உங்களை எந்த வாளும் தீண்டவோ எந்த அம்பும் பாயவோ விட மாட்டேன். நாங்கள் தான் உங்களுக்கு கேடயம் யா ரசூலல்லாஹ். இப்படிப்பட்ட நபர்கள்லாம் வாழ்ந்துட்டு போனாங்கன்னு நீ விளங்கிக்கணும். நபி மேல இப்படிப்பட்ட இஷ்குடைய பெரிய பெரிய ஆட்கள்லாம் வாழ்ந்துட்டு போயிருக்கிறாங்க. நமக்கு இஷ்கெல்லாம், நம்முடைய அன்பெல்லாம், நம்முடைய முஹப்பத்தெல்லாம் அவங்க கால் தூசுக்கு பிரமாணம் கிடையாது அப்படின்னு நம்ம விளங்கணும், அப்படின்னு நம்ம விளங்கணும். ஆனால் நபியை பற்றி சொல்கிறதுக்கு நம்ம நாவல இடம் இல்லைன்னு சொன்னால், ஆனால் அடுத்தவனை பற்றி பேசுறதுன்னா 1 மணி நேரம் பேசுகிறேன். தேவையில்லாத விஷயங்களை பேசுகிறதா இருந்தால் இழுத்து வச்சு பேசுகிறேன். எங்கெங்கே போகிறீங்க, உட்காருங்க. எங்கெங்கே போகிறீங்க, உட்காருங்க. 7 மணி தானே ஆகுது, 8:45 தானே கூப்பிடுவாங்க உங்களை, 8:30 மணிக்கு தானே தொழுக அப்படின்னு அங்கேயே உட்காந்து அடுத்தவனை பற்றி பேசுகிற, புறம் பேசுகிற, பொய் பேசுகிற. உன் நாவல நபியினுடைய பேர் வர்றது சாத்தியமில்லாத ஒன்று தானே. உன் வாயில் எப்படி வரும்? நீ நபி மேலே நிச்சயமாக அன்பு வச்சுருந்த மௌலூதில் உட்காருவ, வந்து நபியினுடைய அந்த பேரையாவது கேட்டுக்கிட்டு இருப்ப, நபியினுடைய அந்த பெயராவது கேட்டுக்கிட்டு இருப்ப. உட்காரணும்னு அவசியம் இல்லை, உன் கல்புல முஹப்பத் இருந்தால் போதும். எவ்வளவோ வேலைகள் இருக்கு, எவ்வளவோ வேலைகள் இருக்கு. ஆனால் கல்புல முஹப்பத் இருக்கு, உட்கார முடியல, அவசியம் இல்லை. உன் கல்புலையே நபி அவங்க குடியிருக்கிறாங்க. அல்லாஹு தஆலா தெளிவாக சொல்கிறான், அல்லாஹு தஆலா தெளிவாக சொல்கிறான். தன்னை பற்றி சொல்லும் பொழுது உங்க கூட இருக்கிறேன்னு சொல்கிறான். நபியை பற்றி சொல்லும் பொழுது வஅலமு அன்ன ஃபீக்கும் ரசூலுல்லாஹ், அறிந்து கொள்ளுங்கள் உங்களையே ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்கன்னு சொல்றான். தன்னை பற்றி சொல்லும் பொழுது நீங்க எங்க இருந்த போதிலும் உங்களோடு நபி அல்லாஹ் தஆலா இருக்கிறான்னு சொல்றான்.
அல்லாஹு தஆலா உங்களோடு இருக்கிறேன், பைனமா குந்தும் வஹுவமாக்கும், நீங்கள் எங்க இருந்த போதிலும் உங்களோடு அல்லாஹ் இருக்கிறான்னு சொல்றான். நபியை பத்தி சொல்லும் பொழுது வஅலமு அன்ன ஃபீக்கும் ரசூலுல்லாஹ், அறிந்து கொள்ளுங்கள் உங்களையே நபி இருக்கிறார்கள்னு சொல்றான். அல்லாஹ்வை பத்தி சொல்லும் பொழுது நம்மளோடங்கிறான், கூடங்கிறான். நபியை பத்தி சொல்லும் பொழுது நம்மளையே இருக்கிறாங்கன்னு சொல்றான். அதனால என்ன செஞ்சுக்கணும், நபியை பற்றி வாயை திறந்து சலவாத்துக்கோ சலாமுக்கோ வாயை திறங்க. தேவையில்லாத விஷயங்களுக்கு வாயை திறந்து அது ஃபித்னாவில் போய் முடியும். நபியை பற்றி வாயை திறங்க, அது ரஹ்மத்தில் போய் முடியும். அல்லாஹு தஆலா கிருபை செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.